ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு க்ளீனிங் வீக்லி க்ளீனிங் ரொட்டீன் இந்த மாதிரி இருக்குமென்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். மோஸ்ட்டாக நான் இதை ஷேர் பண்ணணுமென்னு நினச்சேன்டா, நானும் சில நேரத்தில் யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பேன். க்ளீனிங் வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்க போகல எனக்கும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் க்ளீன் பண்ணணும். அந்த வீடியோஸ் பார்த்த உடனே எனக்கும் அதை க்ளீன் பண்ணுற ஒரு மூட் வந்து செட் ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் அந்த அன்றைக்கி நான் வந்து ஒரு சிஸ்டர்கிட்ட யூடியூப் சேனல் பார்த்தேன். அதில் அவங்க க்ளீனிங் அவங்களோட எப்படி இருக்குமென்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கும் நானும் க்ளீன் பண்ணுவோமேன்னு தோணுச்சு. அப்போ இந்த க்ளீன் பண்ணுறே வந்து உங்களோட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணேன். எனக்கு இன்னமும் கொஞ்சம் அது மோட்டிவேட்டாக இருக்கும் என்ற சுட்டியும் தான் வந்து இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் க்ளீன் பண்ணணுமென்று நான் சொல்ல வரல. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நாங்கள் எங்களோட கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தையல் மிஷின் வந்து நான் தொடச்சி வைக்கிறது மட்டும் தானே. என்ன சொன்னால் மகதியெல்லாம் பிறக்கிறதுக்கு முந்தி நான் நிறைய உடுப்பு தப்பினேன். கிரேட் 8க்கு போல் தைக்க ஸ்டார்ட் பண்ணினேன். உடுப்பு கூலிக்கு தப்பினேன். அந்த மாதிரி நோம்பெல்லாம் வந்தால் சரியான ஆர்டர்ஸ் இருக்கும் எனக்கு. அந்த டைமில் நிறைய பேர் என் தையல் தான் நல்லா இருக்கும், நான் தைச்சா தான் ஷேப் ஆகிக்கும் அந்த மாதிரி சொல்லி எனக்கிட்டே வருவாங்க. எனக்கு நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு அதை தைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே போய்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ ஏண்டு உடுப்பேண்டாலும் நான் தைக்கிறதில்ல, நான் கூலி கொடுத்து தான் தைக்கிறேன். சம்டைம்ஸ் நினைப்பேன் நானே தப்பேன் வேண்டு. ஆனால் எனக்கு இப்போ அந்த தைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட், இந்த மெஷினில் தைக்கிறத நினச்சாலே எனக்கு பிடிக்காம இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு நான் எப்போயாவது இதில் தைக்க போகல உங்களுக்கு நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன் தையலை பற்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாத்ரூம் டோர் அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் டஸ்ட் பண்ணினா தான் கீழே இல்லாமல் டஸ்ட் ஆகிக்குது ஊற்றியா. பார்த்தீங்கன்னா நான் பீரோக்கு மேலே வந்து இப்படி பெட்டிவல் வச்சுக்கிறேன், ட்ராவலிங் பாக்ஸஸ் மாதிரி. இப்போ அது இல்லாமல் தான் நல்லா தூசியை தட்டி தொடச்சி விட்றேன். எப்போயுமே நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து தூசியெல்லாம் தட்டி விட்டோம்னு சொன்னால் வந்து அது ஓரத்தில் இருக்கிற சாமனத்துவெல்லாம் நிறைய தூசி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பல்ப்ஸ் எல்லாம் வந்து நான் தொடச்சி விட்ருவேன். ஏன்னா அங்கே எல்லாம் நிறைய சிலந்தி கூடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் ஃபேன் வந்து எப்படியுமே எங்களோட வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை அதுக்கும் கூட நாங்கள் வந்து ஒரு கிழமைக்கு 2 தடவை சரியும் இந்த ஃபேனெல்லாம் தொடக்கிறேன். அப்போ எப்படியுமே இந்த மெயின் ரோடுக்கு கிட்ட தான் ஓடிக்கிறேன்ற சுட்டியும் வந்து எப்படியுமே டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிக்கொண்டே தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மற்ற அல்மாரி எங்களோட வீட்டில் இருக்கிற அந்த அல்மாரிக்கு மேலே இந்த மாதிரி பேக்ஸ் இருக்குது எங்களோட. அப்போ அது எல்லாமே நான் க்ளீன் பண்ண போல் பார்த்தீங்கன்னா இது மொபைல் வந்து நான் மகதிக்கு கையெல்லாம் படாமல் ஒழிச்சு வச்சுருந்தேன். அந்த மொபைல் தான் இது வந்து. அது எனக்கு மறந்தே போயிட்டு எங்கே ஒழிச்சேன். இப்போ இதை க்ளீன் பண்ண போல் தான் நினைவு வந்து காணவும் தான் நினைவு வந்துச்சு இங்கே தான் வச்சுனேன்ண்டு. அப்போ இந்த க்ளீன் பண்ணுறதுல இது ஒரு அட்வான்டேஜ். என்னையாவது எங்களுக்கு மிஸ் ஆகி வச்ச பொருள்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஜன்னலில் வந்து நாங்கள் கர்டீனுக்கு வந்து எதுவுமே ஆணி ஒன்றும் அடிக்கலை. ஏன்னா ரெண்ட் ஹவுஸ்ன்றதால வந்து அவங்க புதுசாக பில்ட் பண்ணின ஹவுஸை தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் வந்து நான் ஆணி அடிக்கிறதுக்கெல்லாம் நான் விருப்பம் இல்லை அந்த வீட்டுகளில். அதனால் வந்து நான் இப்படி ஒரு கர்டீனை வந்து இந்த ஜன்னல் கம்பியில் மாட்டி கிளிப் குத்தி வைப்பேன். என்னென்னு சொன்னால் மழை டைமுக்கு மின்னல் வெட்ட போல் வந்து அது எங்களோட ரூமுக்கு நல்லா வெளிச்சமாக விளங்கும் நைட்டில். அந்த பயத்துக்கு தான் நான் அதை அப்படி மூடி வைக்கிறேன். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் மோஸ்ட்லி வந்து இந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல. பெல்கனிக்குதுன்னு சொல்லி இந்த விண்டோஸை நான் ஓப்பன் பண்ணுறதே இல்லை. அப்போ நாளைக்கு பொறுத்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ட உடனே வீட்டுக்கும் நல்லா ரிஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு போகிற டெய்லி மார்னிங்க்கு இந்த ஜன்னல் எல்லாம் திறந்து விடணுமென்று நினச்சிக்கிறேன். இந்த ஜன்னலில் இருக்கிற கிரில்ஸ் எல்லாம் வந்து நல்லா தொடச்சி கொள்கிறேன். சரியான டஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இடமெல்லாம்.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் சிலந்தி கூட எல்லாம் உடச்சி டஸ்ட் எல்லாம் தட்டி விட்டு எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு லாஸ்ட்டாக வந்து ஊட விடுறேன். ஊட தூத்துட்டு அதில் ஊற்றையெல்லாம் அள்ளி வீசிட்டு அதுக்கு பிறகு மொப்படிச்சிடுவேன். வீட்டுக்கு ஃபுல்லாக மொப் பண்ணின்னு சொன்னால் எங்களோட செகண்ட் ஃப்ளோரில் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு தான் மார்னிங் எலிமினத்தோடய தான் இந்த வேலை செஞ்சேன். சண்டேன்றதால வந்து அந்த அன்றைக்கு மகதியும் வீட்டில் தான் இருந்தார். அவர் தான் எனக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டு இருந்தார். அந்த வீடியோ ஷேக் ஆகுற வந்து அவர் எடுத்து சுட்டின்னு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ எடுத்தாரன்மா என்றார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறங்குற ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட உமா வந்து எப்போவுமே தும்புக்கட்டையால் வந்து இதை தூக்க விட மாட்டாங்க. அந்த ஓரத்து வெளில வந்து தூசி நின்றும்னு சொல்லி அப்போ எப்போயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு க்ளீன் க்ளோத்தை வச்சு வந்து நல்லா தொடச்சி விட சொல்லுவாங்க தூசியெல்லாம். அதை தொடச்சி விட்டதுக்கு பிறகு வந்து இந்த க்ளோத்தை வந்து நல்லா வெட் பண்ணி நல்லா ஈரமாக்கிட்டு கொஞ்சம் புழிஞ்சி விட்டுட்டு அந்த ஈரப்புடவையால் தான் துடைக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு எங்களோட உமாவுக்கு வந்து மொப் பண்ணுறதுலேயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. மொப் பண்ணினா தூசியெல்லாம் ஒழுங்காக போகாது, அதெல்லாம் ஈஸியாக செய்கிற வேலை, இப்படி குனிஞ்சு நிமிந்து தான் வேலை செய்யணும் என்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்லி சொல்லி எங்களுக்குமே இது பழவிட்டு எப்பயும் ஒரு அவசரத்துக்கு எனக்கு மாய்ச்சலாக இருக்கி சோமில்லை அந்த மாதிரி டைமில் மொப் பண்ணி விடுவேன். ஆனால் எனக்குமே இப்படி தொடச்சா தான் சாட்டிஸ்ஃபைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுற வேலை. இது ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா டெய்லியுமே நாக்கி முடிஞ்சதோடு வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அதில் பெருசாக வந்து ஊற்றி எதுவும் நீக்காது. அப்போ இன்னாண்டிக்கு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடணுமென்றதுக்கு சுட்டியுமே முதல் நாள் வந்து நான் குக் பண்ணிவிட்டு வந்து நைட் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணலை, வீடியோ எடுத்து காட்டணுமென்றதுக்காகவே. பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முந்தி இந்த ஸ்டவ்வை வச்சுக்கிற அந்த கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஸ்டவ்வையும் நல்லா க்ளீன் பண்ணுறேன். இந்த விம் டிட்டர்ஜென்ட் லிக்விட் இதே அது வந்து போட்டு தான் டிஷ் வாஷ் லிக்விட் அது போட்டு தான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா புடவையால் தொடச்சி எடுத்துருவேன். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அடுப்பில் வந்து ஒரு மொப் துண்டு வந்து ஒரு நடுவில் இருக்கிற நொப் வந்து உடஞ்சி அப்போ அது இன்னும் நான் வாங்கி போடலை. அதில் இருந்து வந்து அந்த நெருப்பு வந்து கீழால் வர சுட்டி நான் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வந்து இந்த காப்பட் தான் போட்டிக்கிறேன். அது உருவிடும் என்ற பயத்தில் தான் இந்த கீழே இந்த ஒயிட் கலரில் ஒரு வுட் அது ஒரு பலவை துண்டு உண்டு ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து அதை கீழே வச்சுக்கிறேன். இந்த நெருப்பு வந்து கீழே காப்பட்டுக்கு படாமல். பார்த்திங்கன்னா அந்த அடுப்போட தட்டையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு புடவையால் தொடச்சி விட்டுட்டு மூடிட்டேன். இந்த பென்டி காப்பட்ஸ் எல்லாம் நேற்று பார்த்திங்கன்னா எங்களோட உமா க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு அது துடைக்கிற வேலை ஒன்று மிதிக்கலை. நேற்று உமா மேலே ஏறி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்பைசஸ் பாட்டில் எல்லாம் வந்து நான் நேரத்தோடையே க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு 2 days பிஃபோர். அப்போ பார்த்திங்கன்னா சும்மா இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக மேலால் கொஞ்சம் தொடச்சி விட்றேன். இப்போ இந்த ஹோம் டூர் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த என்ன கவுண்டர் டாப் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, இன்னொரு கிச்சன் தான்ன்றதால நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த கேபினெட்டுக்கு மேலே தான் வந்து குக்கிங் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கட்டிங் வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ அதையும் க்ளீன் பண்ணுறேன். அந்த க்ளோத்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட வந்து அடுப்படி போட வேண்டி செல்வோமேனா அது வந்து பழசாக ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா மாற்றிடுவாங்க. மகதிட்டு சின்னையாக ஒரு அந்த யூஸ் பண்ண இல்லாத மாதிரி உடுப்புகள் வச்சுருந்தேன், அதை தான் எடுத்து நாங்கள் அடுப்பு புடவைக்கு யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த என்கிட்ட வந்து டிட்டால் சர்ஃபேஸ் க்ளீனர் இருந்துச்சு, அது போட்டு வந்து இதெல்லாம் தொடச்சி விட்றேன். உங்கள்கிட்ட என்ன லிக்விட் இருக்குதோ இல்லாட்டி நார்மலாக வாட்டரை போட்டு சரி க்ளீன் பண்ணுங்கள். இது பிலாக்கா பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட அடுத்த விட்டு என்ட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்தாண்டுக்கு அது குக் பண்ணுவோம்னு தான் அதை மேலோடய வச்சுக்கிறேன். இப்போ இது நேற்று வந்து பேலன்ஸ் ஆகின பாண்டை வாட்டி துண்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து மகதி உமாம் சேர்ந்து காக்காக்கு வச்சு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா என்னோட டிவிக்கு கீழே இருக்கிற டேபிள். இப்போ அதுக்கு மேலேயும் வந்து இந்த நேரம் யூஸ் பண்ணுற இடம் நான் டெய்லியுமே அது க்ளீன் பண்ணி கொண்டு தான் இப்போ மார்னிங் எழும்பின உடனே. அப்போ அது டெய்லியுமே யூஸ் ஆகிற இடம் சுட்டி அதில் அவ்வளோ டஸ்ட் இல்லை. அந்த ஓரத்தில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மகதியோட டைம் டேபிள் படி புக்ஸ் போட்டுட்டு பேக்கில் பேலன்ஸ் ஆகிற புக்ஸ் அதில் வைப்பேன். டைம் டேபிள் படி புக் பார்த்து போட ஈஸியாக இருக்கும் சுட்டி. நாங்கள் மட்டுமே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோமே சொல்லி மகதிக்கும் இன்றைக்கு சண்டே சும்மா ஃப்ரீயாக தான் நிற்கிறாருன்றதால வந்து நீங்களும் துடைக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் என்று சொன்னார். அதோடு நான் அவருக்கும் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் அந்த
க்ளோத் இருந்துச்சு எங்கள் ரூட்டில். அதில் வந்து அந்த டிட்டால் சர்ஃபேஸ் க்ளீனரை போட்டு எங்களோட இந்த கம்பியெல்லாம் துடைக்க கொடுத்திருந்தேன். அவர் எல்லாம் க்ளீனாக துடைச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செலந்தி கூட எல்லாம் நான் உடைச்சேன். இப்போ இதையும் வீடியோ பண்ணினே வந்து மஹதி தான். அந்த வீடியோ வந்து அவ்வளோ ஷேக்காக வீக்குது. புள்ள கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ, அதை டிலீட் பண்ண வேணுமேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் செலந்தி கூட எல்லாம் உடைச்சதுக்கு பிறகு வந்து உடையும் நல்லா கூட்டி விட்டுறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உடையெல்லாம் கூட்டி விட்டதுக்கு பிறகு மஹதி தான் ஃபுல்லாகவே மொப் பண்ணினார் எங்களோட கீழே துண்டை வந்து. நல்லா நான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு அது கொடுத்திருந்து எனக்கு அது ஒரு வீடியோ எடுக்க கிடைக்கல. நல்லா க்ளீனாகவே வந்து மொப் பண்ணி விட்டார். அப்படின்னா 2 டைம்ஸ் போல் அதை வாஷ் பண்ணி மட்டும் நான் கொடுத்தேன் மொப்பை. அவரே தனியாக மொப் பண்ணினார். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைக்கிற இடம். நான் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஒரு பலவை ஒன்று போட்டு அதுக்கு மேலே தான் ரேடியோ வச்சுக்கிறேன். இது வந்து எங்களோட உம்மாட பழைய ரேடியோ. அப்போ அவங்க முஸ்லீம் நிகழ்ச்சி அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. இப்போ அங்கனைக்கும் டஸ்ட்டாக இருந்த சுட்டியும் வந்து அதையும் நல்லா தொடச்சி விடுவோம் என்று சொல்லி தான் தொடச்சி விட்டு கொண்டிருக்கிறேன். எப்பயுமே வந்து வேலை செய்கிறதுக்கு நினைக்க போல் கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். ஆனால் வேலையோண்டு செய்ய எடுத்ததுக்கு பிறகு வந்து இதையும் செய்வோமேன்னு இருக்கிற வேலையெல்லாம் போட்டு செய்ய தொடங்கிடுவோம். அதே மாதிரி தான் அந்த அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங் எழும்பினத்துலேருந்து டீ குடிக்க சரி நினைவில்லை. க்ளீன் பண்ணுற வேலையிலேயே வந்து நான் இறங்கிட்டேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு ஒரு அப்பாடான்னு சொல்லி ஒரு சந்தோஷம் உண்டிக்கும். இது வந்து 30 ஜூஸ் பார்த்தீங்கன்னா நான் மதரசாவில் ஓத போல் எனக்கு ஒரு கிரேட் 2 மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒன்று கொண்டாந்து தந்தது. அதை நான் இன்னும் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ அந்த அன்றைக்கு உமா குக் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்போ பிலாக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களோட அடுத்த விட்டு எனக்கு கொடுத்த பிலாக்கா வந்து உமா வந்து க்ளீன் பண்ணி வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போய்ட்டு குயிக்காக இறைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இறைச்சி 1 கிலோ வந்து 2300 மாதிரி ஆகிட்டு. அப்போ உங்களோட ஏரியாலேயும் இதே விளையாண்டு செல்லுங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த அண்டைக்கு ஒரு 1500 மாதிரி இறைச்சி கொண்டு வந்தேன். அதில் ஒரு 2-3 பீஸ் மாதிரி எடுத்து வச்சேன். மகதிக்கு வந்து ஸ்கூலுக்கு என்ன சரி பிரேக்ஃபாஸ்ட் எப்போல்லாம் தேவைப்படுமேண்டு. அப்போ உமா தான் குக் பண்ணுறாங்க சுட்டி. நான் தேங்காவெல்லாம் திருவி கொடுத்தேன் உமாக்கு. அதுக்குள்ளே உமா வந்து பிலாக்காவை அடுப்பில் வச்சிட்டாங்க. வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 2-3 பச்சை கொச்சிக்காய், மஞ்சள் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி போட்டு, கறி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு, மற்ற வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு வந்து அதை வேக வச்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அன்றைக்கி உமாக்கு பாலும் புழிஞ்சு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் பாலும் செகண்ட் பாலும் வேறு எடுத்து கொடுத்துட்டேன் ஆக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கொஞ்சம் பிலாக்கா வெந்து தண்ணி வற்றி கொண்டு வர போல் வந்து உமா தண்ணி பால், செகண்ட் பால் அதை சேர்த்துக்கொள்கிறாங்க. நான் வந்து அரிசியும் கழுவி ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே பிலாக்கா சுண்டல் தான் செஞ்சு படும். அந்தாண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் வந்து உமாக்கு நான் ஆக்க சொன்னேன். அந்தாண்டும் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அப்போ இந்த பிலாக்கா, இறைச்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆக்க போல் வந்து நீங்கள் ரொம்ப நிறைய வெள்ளைப்பூடு சேர்ப்பாங்க. அந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி ஒரு துண்டு அதெல்லாம் சேர்த்து நான் உமாக்கு தட்டி கொடுத்திருந்தேன். இப்போ ஸ்ரீலங்காவில் இஞ்சியோட ப்ரைஸை கேட்டால் எல்லோரும் ஷொக்காக விடுவீங்க. 250 grams வந்து 500 rupees மாதிரி ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஜிஞ்சர் வந்து சின்ன பீஸ் ஒன்று தான் சேர்த்துக்கொண்டேன். நீக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோம் என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா உமாக்கு நான் நல்லா இதெல்லாம் தட்டி கொடுத்துட்டேன். எப்பயுமே வந்து பிளெண்டரில் அரைக்கிறத விட இடித்து சேர்த்தா வந்து அதில் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் சாப்பாட்டில் வந்து. அப்போ உமா பார்த்திங்கன்னா வந்து இந்த அண்டைக்கு வெங்காயத்தை கொஞ்சம் அடுப்பில் போட்டு வதக்குவோம்னு சொல்லி இன்னொரு வேலை செய்யப்போய் அந்த வெங்காயம் கொஞ்சம் கரிஞ்சிட்டு அப்போ உமா அதோட இறைச்சியும் போட்டுட்டாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் ஆனால் கிரேவியில் வந்து அந்த கரிஞ்ச டேஸ்ட் ஒன்றுமே வரல. இது மகதிக்கு பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு போட்டுட்டேன். என்னைய மாதிரி யாரெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். மகதிக்கு வந்து வெஜிடபிள் பிடிக்காது. நான் வந்து சோத்துளுக்கு அந்த வெஜிடபிள் எப்படி சரி மறைச்சி தீத்தி விட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிக்கும். அப்பாடா பிள்ளைக்கு நாங்கள் வந்து ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் கொடுத்துட்டோமேன்னு சொல்லி. இதே மாதிரி யாரெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் போட்டுக்கொண்டு வந்து திண்டுட்டேன்.
நான் உங்களுக்கு இந்த நாளும் சொல்கிற வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா அது எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 81% வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க வந்து 18% தான். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.